வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தினமும் ஒரு பல் பூண்டை பச்சையாக சாப்பிட்டு வர்றதுனால நம்ம உடலில் கிடைக்கிற நன்மைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பச்சையாக பூண்டு சாப்பிட்டு வருவது கொலஸ்ட்ராலை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத உண்மை. தினமும் ஒரு பல் பூண்டு சாப்பிட்டு வந்தோம்னா சளி தொல்லை குறையும். பூண்டு பல் மாரடைப்பு மற்றும் இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளை தடுக்கும். நல்ல கொலஸ்ட்ராலான HDL அதிகரிக்குது. பூண்டை சமையலில் பயன்படுத்துபவங்க ஏராளம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பயன்படுத்துவது அதிகம். ஆனால் தினமும் ஒரு பல் பூண்டை பச்சையாக சாப்பிட்றதுனால பல நன்மைகள் கிடைக்கும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வெள்ளை பூண்டில் இருக்கும் ஒரு பல் மட்டும் சாப்பிட முயற்சிங்க. ஒரு மாதத்தில் பல நல்ல மாற்றங்கள் உங்களில் காணப்படும். உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இந்த பச்சை பூண்டில் வைட்டமின் C, வைட்டமின் B6, செலினியம் மற்றும் மேங்கனீஸு நிறைஞ்சிருக்கு. இது எல்லாமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. தினமும் ஒரு பல் பூண்டு சாப்பிட்டு வந்தோம்னா சளி தொல்லை குறையும். தினமும் பூண்டு சாப்பிடுவவங்க மிக குறைந்த அளவு மருந்துகளை உட்கொள்வதா ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கு. அவங்களுக்கு சளி மற்றும் காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்பு 63% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் கண்டறியப்பட்டிருக்கு. இந்த பூண்டை தினமும் பச்சையாக சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். அதில் முதலாவது ஒன்று, நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு ஊக்கத்தை அளிக்குது. பூண்டு உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் நிரம்பி இருக்கு. இதில் வைட்டமின் C, B6, மேங்கனீஸு, செலினியம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. இது எல்லாமே நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது. அடுத்ததாக இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. உயர் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான நோய். இதை கவனிக்காமல் விட்டோம்னா கடுமையான உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். உயர் இரத்த அழுத்தம் உள்ள நபர்களில் இரத்த அழுத்தத்தை பூண்டு கணிசமாக குறைக்கும். பூண்டில் உள்ள அல்லசின் கலவை பச்சையாக இருக்கும்போது அதிக சக்தி வாய்ந்தது. இரத்த நாளங்களை தளர்த்தவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுது. பரிசோதனை மற்றும் சிகிச்சை மருத்துவத்தோட ஒரு ஆய்வில் வயதான பூண்டு சாறு இரத்த அழுத்தத்தை குறைப்பதில் பொதுவாக பரிந்துரைக்கப்படும் மருந்தான அட்ரலோனோ போலவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்ததாக கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது. பச்சை பூண்டு கொலஸ்ட்ரால் அளவை சாதகமாக பாதிக்கும். இது மொத்த மற்றும் LDL கொழுப்பை குறைப்பதை அறியப்படுது. அதே நேரத்தில் HDL கொழுப்பை அதிகரிக்கும். இது இதய ஆரோக்கியத்தை பராமரிக்க பூண்டை உணவில் சேர்க்கிறது ஒரு மதிப்பு மிக்க கூடுதலாக அமையும். அடுத்ததாக ஆன்டிபயாட்டிக் பண்புகளை கொண்டிருக்கு. பூண்டின் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் நம்ம வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுக்கு எதிராக போராட பயன்படுது. பூண்டில் உள்ள அல்லசின் போன்ற கந்தக கலவைகள் பல்வேறு நோய் கிருமிகளுக்கு எதிராக இயற்கையான பாதுகாப்பை வழங்குது. இது தொற்று நோய்களை தடுக்க உதவுது மற்றும் நோய்களோட தீவிரத்தையும் குறைக்குது. பூண்டின் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதுனால இது சால்மோனோலா மற்றும் ஈகோலை போன்ற உணவில் பரவும் நோய் கிருமிகளை எதிர்த்து போராடும். அடுத்ததான் நச்சு நீக்கவும் இது உதவி செய்யுது. பூண்டில் உள்ள கந்தக கலவைகள் உடலில் உள்ள நச்சு மற்றும் கன உலோகங்களை அகற்ற உதவுது. பூண்டு இரத்தத்தில் உள்ள ஈய அளவை கணிசமாக குறைக்கும் மற்றும் தலைவலி, உயர் இரத்த அழுத்தம் போன்ற நச்சுத்தன்மையின் அறிகுறிகளையும் குறைக்கும். பூண்டின் நச்சு நீக்கும் விளைவு குளுத்தாத்தோனின் உற்பத்தியை அதிகரிக்கும் திறனுக்கும் காரணம். இது நச்சு நீக்கும் செயல்முறைகளில் கல்லீரலை ஆதரிக்கும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றி. அடுத்ததாக செரிமானத்திற்கும் உதவுது. காலையில் எழுந்ததும் பூண்டு சாப்பிடுவது நல்ல செரிமானத்திற்கு உதவும். பூண்டு உங்கள் செரிமான கோளாறுகளை தடுக்க உதவுது. இது உடலில் உள்ள தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைச்சி எடையை குறைக்கவும் உதவுது. அதனால் எடை அதிகமாக இருக்கும் நபர்கள் பூண்டை உணவில் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக நீரிழிவு நோயை தடுக்கவும் பூண்டு உதவுது. பச்சை பூண்டை உட்கொள்வது உடலில் உள்ள இரத்த குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவுது. இது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கவும் உதவுது. நீரிழிவு நோய் அபாயத்தை தடுக்க பெருமளவு பூண்டு பயன்படுது. அடுத்ததாக மன அழுத்தம். பச்சை பூண்டு மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும். அதனால் அலுவலகத்தில் அதிக வேலைப்பளு இருப்பவர்கள் தினமும் பச்சை பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர்றது நல்லது. அடுத்ததாக சுவாச பிரச்சனை. பச்சை பூண்டு காசநோய், நிமோனியா, நெஞ்சு சளி, ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளை போக்க உதவும். பச்சை பூண்டை சாப்பிடுவதற்கான நடைமுறை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
பச்சை பூண்டின் ஆரோக்கிய நன்மைகள் சுவாரஸ்யமாக இருந்தாலும் அதன் விளைவுகளை அதிகரிக்க அதை சரியாக உட்கொள்வது அவசியம். அதற்கு பூண்டை நசுக்கி அப்படி இல்லைன்னா நறுக்கி சாப்பிடுவதற்கு முன்னாடி சுமார் 10 நிமிடங்கள் உட்காரணும். இந்த காத்திருப்பு காலம் அல்லசின் உருவ அனுமதிக்குது. இது பூண்டின் பல ஆரோக்கிய நன்மைகளுக்கு காரணம். அதன் வலுவான சுவை காரணமாக பூண்டை பச்சையாக சாப்பிட்றது சவாலானது. நீங்கள் அதை ஒரு ஸ்பூன் தேனில் கலக்கலாம், சாலட்டில் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா மற்ற உணவுகளோடு சேர்த்து மேலும் சுவையாக இருக்கும்படி செஞ்சு சாப்பிட்லாம். 1/2 கிராம் போன்ற சிறிய அளவோடு தொடங்கி படிப்படியாக ஒரு நாளைக்கு முழு கிராம்பை அதிகரிக்கவும். இது உங்கள் உடலை சரி செய்ய உதவுது மற்றும் இரைப்பை குடல் அசௌகரியத்தின் அபாயத்தையும் குறைக்குது. இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்ச பூண்டை தினமும் ஒரு பச்சையாக சாப்பிட்றதுனால நமக்கு நன்மைகள் ஏராளமாக கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.